வந்து பாத்தீங்கன்னா சீக்வென்ஸ் கேம் பத்தி பார்க்க போறோம். இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ராட்டஜி கேம். சோ இந்த கேம் பாத்தீங்கன்னா 6 இயர்ஸ்ல இருந்து அடல்ட்ஸ் வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு பிளேயர்ஸோட ரூல்ஸ் பத்தி சொல்ல போறேன். சோ 2 பிளேயரா விளையாடும்போது சிங்கிள் ஆப்போசிட் டீமா இந்த சைடுல ஒரு ஆள் 2 பேரே ப்ளே பண்ணலாம். 3 பிளேயர்ஸா விளையாடும்போது சோ சிங்கிளா தான் ப்ளே பண்ண போறோம். 3 பிளேயர்ஸுமே சிங்கிளா ப்ளே பண்ணிக்கலாம். அதே வந்து 4 பிளேயர்ஸ் விளையாடும்போது டீம் 2 டீமா வந்து ப்ளே பண்ணணும். 6 பிளேயர்ஸா விளையாடும்போது 2 டீமா விளையாடணும். சோ 3 பிளேயர்ஸ் செட் ஆஃப் விளையாடும்போது நம்ம 2 பிளேயர்ஸா வந்து ப்ளே பண்ணிக்கலாம். இதே மாதிரி 2 பிளேயர்ஸ்ல இருந்து 12 பிளேயர்ஸ் வரைக்குமே ப்ளே பண்ணிக்கலாம். நம்ம இந்த கேம்க்குள்ள என்னென்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ 1 கேம் போர்டு இருக்கும். ஸோ கேம் போர்டு அண்ட் 2 செட்ஸ் ஆஃப் கார்ட்ஸ். ஸோ 3 கலர்ஸ் காயின்ஸஸ். ஸோ ஒரு பேக்கெட்டும் பார்த்தீங்கன்னா 15 காயின்ஸஸ் இருக்கும். இந்த காயின்ஸ் பார்த்தீங்கன்னா கிரீன் காயின்ஸ் ஆப்போசிட் இருக்கும். ப்ளூ காயின்ஸ் வந்து நான் எனக்கும் யூஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கார்டை வந்து ஷஃபிள் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே. வந்து நான் கார்டை ஷஃபிள் பண்ணிட்டேன். இப்போ ஷஃபிள் பண்ண கார்டை வந்து நம்ம சைடில் வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷஃபிள் பண்ண கார்டில் இருந்து ஜோக்கர் கார்டெலாம் நான் தனியாக எடுத்திருக்கேன். ஸோ எத்தனை ஜோக்கர் 1 2 3 and 4 ஜோக்கர் கார்ட்ஸ் இருக்குது. இந்த ஜோக்கர் கார்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கேம் போர்டில் யூஸ் ஆகாது. ஸோ இந்த கார்ட்ஸ் வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா J1 I Jack and 2 I Jackனு சொல்லிட்டு 2 கார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ 1 I Jack and 2 I Jack உங்களோட கேம் போர்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. 2 I Jackனா வந்து வைல்டு கார்டு அண்ட் 1 I Jackனா வந்து ரிமூவல் கார்டு. ஸோ வைல்டு கார்டு ரிமூவல் கார்டு நம்ம கேம் ப்ளே பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். வந்து நான் கேம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ 2 பிளேயர்ஸ் விளையாடுறதுனால ஸோ 2 பேர்கிட்டையுமே 7 கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ண போகிறோம். ஸோ ஆப்போசிட் டீமோட 7 கார்ட்ஸ் நான் ஃபஸ்ட்டு கொடுத்துட்றேன். 1 2 3 4 5 6 and 7. ஸோ எனக்கு ஒரு 7 கார்ட்ஸ் நான் எடுத்துகிட்டு போகிறேன். 1 2 3 4 5 6 and 7. பேலன்ஸ் கார்ட்ஸை வந்து நம்ம சென்டரில் வைக்க போகிறோம். ஸோ ஆப்போசிட் டீமாக 7 கார்ட்ஸ், அப்புறம் எனக்கு ஒரு 7 கார்ட்ஸ் நான் கொடுத்துட்டேன். ஸோ 7 கார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்க கார்ட்ஸ் வந்து 6 14 and K 14 இந்த கார்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ வந்து ஆப்போசிட் டீமோட கார்ட்ஸ் வந்து நான் பார்க்க மாட்டேன். ஸோ அவங்களோட கார்ட்ஸ் அவங்க வச்சு ப்ளே பண்ண போகிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் ப்ளே பண்ண போகிறேன். என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 6 14. இப்போ 6 14 எங்கே இருக்குது நம்ம பார்க்க போகிறோம். 6 14. ஸோ 6 14 இங்கே இருக்குது. இந்த இடத்துல வந்து என்னோட காயின் நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ வச்சுட்டு இந்த கார்டுக்கு 1 டைம் யூஸ் தான் நான் பண்ணணும். ஸோ யூஸ் பண்ண கார்டு சென்டரில் வச்சுட்டு ஸோ இங்கேருந்து ஒரு கார்டை வந்து நம்ம கையில் எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்து கையில் வந்து 7 கார்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து ஆப்போசிட் டீம் ஆள் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. இப்போ ஆப்போசிட் டீம் ஆள் பார்த்தீங்கன்னா 2 டைமண்ட் கார்டு வந்து எடுத்து காமிச்சிருக்காங்க. ஸோ 2 டைமண்ட் வந்து எங்கே இருக்குன்னு கேட்க போகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பிளேஸில் இருக்கும். ஸோ இங்கேயும் 2 டைமண்ட் இருக்கும், இங்கேயும் 2 டைமண்ட் இருக்கும். இந்த இடத்துல நான் ஜாயின் பண்ண போகிறதுனால அவங்க காயின் எடுத்து வந்து இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கார்டு வச்சுட்டாங்க. இப்போ அவங்க வந்து நம்ம ஜாயின் பண்ணி வச்சுருக்க கார்டிலேருந்து ஒரு கார்டு அவங்க எடுக்க போகிறாங்க. ஸோ அடுத்த ப்ளே வந்து நான் ப்ளே பண்ண போகிறேன். என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 4 14 கார்டு இருக்குது. ஸோ 4 14 எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ 4 14 இங்கேயும் இருக்குது, 4 14 வந்து இங்கேயும் இருக்குது. ஸோ வந்து நான் இப்படி ஜாயின் பண்ணால் மட்டும்தான் என்னால் 5 காயின்ஸ் வந்து ஜாயின் பண்ண முடியும். ஸோ என்னோட காயினை வந்து நான் இங்கே ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ 4 14 கார்டு சென்டரில் வச்சுட்டு ஸோ என்னோட காயின் வந்து நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு இன்னொரு கார்டு வந்து சென்டரில் நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஏன்னா 7 கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும்ல. ஸோ அதனால ஒரு கார்ட்ஸ் வச்சு நம்ம ப்ளே பண்ண ஆப்போசிட் டீமில் வந்து இன்னொரு கார்டு நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் வந்து 4 காயின் ஜாயின் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு காயின் வச்சுட்டேன்னா நான் வந்து 1 பாயிண்ட் வின் பண்ணிடுவேன். ஸோ 9 14 கார்டு வந்து என்கிட்ட ஃபஸ்ட் இருக்கா நான் பார்க்கணும். ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 9 14 இருக்குது. ஸோ 9 14 கார்டு என்கிட்ட இருக்குது. ஸோ இந்த கார்டை வச்சுட்டு நான் இந்த இடத்துல வந்து என்னோட காயின் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் இப்போ ப்ளேஸ் பண்ணிட்டேன். 1 2 3 4 5. இப்போ வந்து 5 காயின்ஸ் வந்து ஒன்றா ஜாயின் பண்ணதுனால இப்போ எனக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ ஆப்போசிட் டீமாலோட கார்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆப்போசிட் டீமாலோட கார்டு வந்து 2 14 காமிச்சிருக்காங்க. இப்போ 2 14 எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ 2 14 இங்கே இருக்குது. ஸோ அவங்களோட காயின் அங்கே ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. எதுக்காக அவங்க ப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ இப்படி ஏதாவது ஒரு ஜிக்ஸாக்ல அவங்க ஜாயின் பண்ணலாம், ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஜாயின் பண்ணலாம் அப்படின்றதுக்காக அவங்க காயின் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வைல்டு கார்டு ரிமூவல் கார்டு மட்டும் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். ஸோ வந்து நான் ரிமூவல் கார்டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ ரிமூவல் கார்டு வந்து 1 I Jack தான் வந்து ரிமூவல் கார்டு. ஸோ 1 I Jack வந்து என்கிட்ட இருக்கா நான் பார்க்குறேன். ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1 I Jack வந்து என்கிட்ட இருக்குது. ஸோ வந்து இவங்க வந்து இப்படிக்கா வந்து ஜாயின் பண்ண பார்க்குறாங்க. இது வந்து எப்படின்னா ஸோ இது வந்து நம்ம காயின் ப்ளேஸ் பண்ண வேண்டாம். ஸோ காயின் ப்ளேஸ் பண்ணாமலே நம்ம இப்படி 4
4 காயின்ஸ் மட்டும் வைக்கலாம். 1 2 3 4. ஸோ 4 காயின்ஸ் வச்சிட்டிங்கன்னா இது ஒரு காயின்ஸாக அவங்களே வந்து ஆட் ஆகிடும். ஸோ ஆட் ஆகிடுச்சுன்னா இங்கே 4 காயின்ஸ் வந்து நம்ம வின் பண்ணிடுவாங்க, அவங்களோட பாயிண்ட்ஸ் கிடச்சிடும். அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா 1 ஐ ஜாக்கை வச்சு அந்த காயின் வந்து நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ 1 ஐ ஜாக் வச்சுட்டு இந்த காயினை நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ ஒரு காயின் ரிமூவ் பண்ணதுனால அவங்க இன்னும் 2 பாயிண்ட்ஸ் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இப்போ ஆப்போசிட் பிளேயரும் வந்து ரிமூவல் கார்டு அவங்க வைல்டு கார்டு அவங்க வச்சுருந்தாங்கன்னா அவங்களும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1 ஐ ஜாக் கார்டு வச்சிருக்காங்க. ஸோ 1 ஐ ஜாக் கார்டு வச்சு என்னோட காயின்ஸ் ஏதாவது ரிமூவ் பண்ணுறாங்களான்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். என்னோட 7 ஹார்ட்டின்ற காயினை வந்து அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ஏன் ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்னா இங்கே ஒரு காயின் ஹார்ட்டின் நான் வச்சுருந்தேன்னா அவங்க ஜாயின் பண்ணிடுவேன்ல. ஸோ அதனால என்னோட 7 ஹார்ட்டின் கார்டை வந்து அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஆப்போசிட் டீமாலும் வந்து ரிமூவ் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்மளும் வந்து அவங்க காயினை ரிமூவ் பண்ணலாம். ஆப்போசிட் பிளேயர் வந்து எத்தனை பாயிண்ட்ஸ் எடுத்துக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ 1 2 3 4. இப்போ அவங்க ஏன் 4 பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்கன்னா இந்த ஒரு பிளேஸ் வந்து அவங்க ஒரு பாயிண்ட்ஸாக கன்சிடர் ஆகும். ஸோ 1 2 3 4 5 காயின்ஸ் 1 பாயிண்ட் அண்ட் 2 பாயிண்ட் அண்ட் 3 பாயிண்ட்ஸ். அவங்க வந்து 3 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ ப்ளூ காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் அண்ட் 3 பாயிண்ட். இங்கே வந்து ஆப்போசிட் பிளேயர் வந்து 3 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ப்ளூ காயின் பிளேயர்ஸ் வந்து 4 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ வந்து 4 பாயிண்ட்ஸ் உள்ள பிளேயர் தான் வின்னர். இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன் கேமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சேலஞ்சிங்காகவும் இருக்கும். அதே டைம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை ஃபேமிலி கூட ப்ளே பண்ணும்போது நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ.